ஓ முருகா. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக நடந்துட்டு வருது. இது 2வது வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது எங்கள் ஊர் கண்டிதமட்ட வில்லுவனம் மாரியம் கோயிலில் மிக சிறப்பாக முருகனுக்கு தைப்பூச வழிபாடு நடக்க போகுது. அதுக்காக இப்போ எல்லோரும் பால்குடம் எடுக்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போது என் பால்குடம் எங்கே இருந்துக்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் கண்டிதமட்ட மேடத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலேருந்து வில்லுவனம் மாரியம் கோயில் வரைக்கும் பால்குடம் எடுத்துகிட்டு மக்கள்லாம் ஊரெலாம் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காமாட்சி பொங்கலில் ஐநா கோயிலேருந்து பால்குடம் எடுத்து இங்கே அபிஷேகம் நடந்துச்சு. இப்போது வந்து எங்கள் ஊர் மாரியம் கோயிலுக்கு இங்கே விநாயகர் கோயிலேருந்து எல்லா மக்களும் பால்குடம் எடுத்துகிட்டு அங்கே வர போகிறாங்க. இன்றைக்கி தைப்பூசம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முருகனுக்கு மிக சிறப்பான வழிபாடு நடக்கும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கிற முருக பக்தர்கள் முருகன் கோயிலெலாம் மிக சிறப்பாக வழிபாடு நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய முக்கியமான நாள் தைப்பூசங்கிறது. சூரியனை வதம் செய்கிறதுக்காண்டி பார்வதி தெய்வமாக கொடுத்த வேலு கொடுத்த நாளை தான் இன்றைக்கி தைப்பூசமாக கொண்டாடுறோம். ஏன்னா முருகன் வேலு, அந்த வேலு கிடைச்ச நாள் தான் இந்த தைப்பூச நாள். ஏன்னா சூரியனை வதம் செய்கிறதுக்காண்டி காத்த கந்தனுக்காக கொண்டாடுற நாள் தான் இந்த தைப்பூச நாள். இந்த நல்ல நாளில் எங்கள் ஊரில் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி விழாவெல்லாம். இப்போ பால் அபிஷேகம்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. பால் கூடலாம் கொண்டு போயிட்டு அங்கே முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடத்தி முடிச்சோடனே இன்றைக்கி அன்னதானம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் கண்டிதமட்ட வில்லுவனம் மாரியம் கோயிலேயே. பார்த்தா தெரியும், எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்குது தைப்பூசம் திருவிழா. இதே மாதிரி வருஷம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்திங்கன்னா தெரியும், எங்கள் மேலத்தெரு பிள்ளையார் கோயிலேருந்து எங்கள் வில்லுவனம் மாரியம் கோயில் வரைக்கும் பால்குடம் எடுத்துகிட்டு வரிசையாக வந்துட்டுருக்காங்க. மக்களெல்லாம் வந்துச்சுக்கிட்டு வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியாது, ஷார்ட்டாக தான் காட்டுறோம். அதனால தான் கொஞ்சம் நிறையா காட்ட முடியல. இப்போ நேராக மாரியம் கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கள் ஊர் வில்லுவனம் மாரியம் கோயிலுக்கு இங்கே தான் பூஜை நடக்க போகுது. முருகனுக்கு வந்து தமிழ்நாட்டில் 60 வீடு இருக்குது. இன்றைக்கி தைப்பூசம் அதுவுமா 60 வீடும் கூட்டம் ஜமிச்சு போகும். ஏன்னா அங்கங்கே லோக்கலில் இருக்கிற மக்களே கூட்டம் ஃபுல்லாக கோயிலை அடைச்சிருவாங்க. இப்போ வெளியூர்லேருந்துலாம் வர்றவங்களாம் ரொம்ப முருகனை எப்படி இருந்தாலும் தரிசிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ விமர்சையாக இருக்கும் இன்றைக்கி 60 வீடுலேயும். முக்கியமாக பழனியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் திருச்செந்தூர்லேயும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர் மாரியம் கோயில் வந்தாச்சு. மாரியம் கோயிலில் இருக்கிற காட்சியளிப்பார் முருகபெருமான். இங்கே தான் மக்களை எல்லாரையும் உட்கார வச்சா இங்கே தான் அபிஷேகம் பாலாபிஷேகம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் அப்படியே கூட்டத்தில் பார்த்துட்டேன். பெண்கள் எல்லாமே உட்காந்துட்டாங்க இடத்த எடுத்துக்கிட்டு. பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அபிஷேகம்லாம். மற்றபடி எல்லாம் ஃபுட்டும் ரெடி ஆகிட்டு அன்னதானத்துக்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் பந்தி போட்டாங்க. சரி, முதலே போய் நம்ம உட்காந்தாச்சு. மாப்பிள்ளை மக்கள் உட்காந்தான். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாப்பாடு. இன்றைக்கி ரொம்ப வழிபாடும் சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு அதுக்கு மேலே சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அன்னதானம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. சாம்பார் வேறு லெவலு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக கோயிலில் எப்படி சமைச்சாலும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள். இந்த நல்ல நாளில் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். கோயிலில் உட்கார்ந்து இது மாதிரி சமுதாய கூடத்தில் சாப்பிட்றது யாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, அப்புறம் ரசம், இது மாதிரி மோர் எல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. என்னால் முடியலை, கடைசியாக மோர் சாப்பிடல. மாப்பிள்ளை சாப்பிட்டான். எப்படி இருக்குது மாப்பிள்ளை மோர் அப்படின்னேன். நல்லா இருக்கும் அம்மா அப்படின்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓ முருகா.